அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஆஃப் டேன்றதால் மட்டன் குக் பண்ணலாம்னு மட்டன் ஒரு 1 kg வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் ஃப்ரெஷ் மட்டன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஓனியன் 500 கிராம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 2 தக்காளி, அதோட ஒரு 10 பீஸ் சில்லி, 10 பீஸ் சில்லியும் கட் பண்ணி வச்சாச்சு. அதோட ஒரு பெரிய கார்லிக்கும் ஒரு ஜிஞ்சர் அதுவும் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. அதோட மட்டன் 1 kg வாஷ் பண்ணி வச்சுருக்கு. வாங்க இப்போ குக் பண்ணலாம். மட்டனுக்கு நம்ம ஒரு மஞ்சத்தூளும் சோல்ட்டும் வாட்டரும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 8 to 10 விசில் வர மாதிரி பாயில் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கரில் போட்டு வைங்க. அது தானாக வந்து ஒரு 8 to 10 விசில் வரங்காட்டும் வைங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கு. ஒலி ஆயில் ஆட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒலி ஆயிலில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃபேட் வந்து 0%. அதால் தான் ஒலி ஆயில் யூஸ் பண்ணுறேன். சரி, அதுக்கப்புறம் 500 கிராம் ஆனியன் அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஆட் பண்ணலாம். சில்லி ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட், அதோட கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அந்த ஒனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகிட்டு வருது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அந்த 2 பீஸும் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கிற மட்டன் 1 kg அப்படி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு கிரேவி தேவைன்றதால நான் அந்த தண்ணி அப்படியே அதை வாட்டரோடு ஆட் பண்ணுறேன். சரியா, இது வந்து உங்களுக்கு கிரேவி தேவையில்லைன்னா வாட்டரை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு கிரேவி கொஞ்சம் கூட வைக்கணுமென்றதால தான் நான் வந்து தண்ணியோடு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்ன ஜோகட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. 170 கிராம் ஜோகட் ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. அதோட சில்லியும் சோல்ட் உங்களுக்கு எப்படின்னு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு சோல்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு கொத்து கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கு. சரியா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ஒரு 5 minutes மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கண்டு. கிரேவி நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு கிரேவி தேவைன்றதால நான் வந்து கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணியிருக்கு. ஃபைனலாக பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு.
வாங்க இப்போ நம்ம மட்டனை உங்களுக்கு ஆற்ற எப்படி வெந்திருக்குண்டு. சரியா, பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு, நல்ல மெதுவாக நல்ல சாஃப்டாக இருக்குது. சரியா, கட்டாயமாக நெக்ஸ்ட்டாக வேறு ஒரு எபிசோடில் பார்க்கலாம். சரியா, கட்டாயமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ஓகே, தேங்க்யூ.